டெல்லியில அவங்கன்னா இங்க இவங்கங்கிற மாதிரி இங்க தலைமைச் செயலகத்துல பொங்கல் வச்சிருக்காரு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தைரியமா போய் வச்சிருக்காரு. பென்ஷன் இதெல்லாம் அறிவிச்சிட்டோம், இதுக்கப்புறம் எங்களை எடுத்து நீங்க கேள்வி கேட்க முடியாதுல்ல. ஆமா, ஆனா தலைமைச் செயலக சங்கத்துல சில பேர் எதிராக தான் இருக்காங்க இந்த ஓய்வூதிய திட்டத்துக்கு. இருந்தாலும் அங்க வந்து பொங்கல் வச்சிருக்காரு. கூடவே துணை முதல்வரையும் கூட்டிட்டு போய் அவரையும் வந்து பொங்கல் வைக்க வச்சிருக்காரு. துணை முதல்வர் இன்னைக்கு புக்கெல்லாம் போய் வாங்குறேன்னு சொல்லிட்டு புக் எக்ஸிபிஷனுக்குலாம் போயிட்டு இருந்தாரு. ஆமா, புக் ஃபேர் நடந்துகிட்டு இருக்குல்ல. ஆமா, அதே மாதிரி அங்க இருந்து வந்து இங்க பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டெல்லியில பிஎம் வச்சாலும் அவரோட சகாக்கள் சில பேர் இங்க வந்திருக்காங்க. நான் தானே சொல்றேன்ப்பா, எலெக்ஷன் வந்தா எல்லாம் வருவாங்கப்பா. ஐஐடியில வந்து மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்து பொங்கல் வச்சு கொண்டாடி இருக்காப்புல. பொங்கல் ஒன்லி ஆத்தாகே மணி நாட் ஆத்தாகே, என்ன பண்றதுன்னு ஒண்ணும் பண்ண முடியாது. கல்வி நிதியை கேட்டா வந்து மும்மொழி கொள்கையை ஏத்துக்கங்க அப்படின்னு சொல்லி கொடுக்காம இருக்காங்க. ஆனா பொங்கல் மட்டும் வந்து வைக்கிறாங்க. எங்க கிட்ட பொங்கல் நிறைய இருக்கு, நிதி தான் கம்மியா இருக்கு. ஆமா, பொங்கல் வைக்கிறதுக்கும் இங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா அங்க இருந்து இங்க வந்து வச்சிருக்கிறாரு. சரி, போகி பொங்கல் வைக்கிறாங்களே, அந்த போக்கிரி பொங்கல் ஏதாவது வைப்பாரா இதுல பனையூர்ல அவரு? அதான் சொன்னேன், 19 முடியத்தான் அப்புறம் தான் இருக்கு. ஆமா, சரி, ஓகே. அதே மாதிரி ராகுல் காந்தி இவங்கெல்லாம் இன்னைக்கு போகி பொங்கல் நேத்தே வச்சிடறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து வச்சிருக்கிறாரு. என்னன்னா, நீலகிரியில ஒரு தனியார் பள்ளியோட 50வது ஆண்டு விழா, அதுல கலந்துக்கிறதுக்காக அங்க வந்திருந்தாரு. வந்தவர் ஒரு சமத்துவ பொங்கலையும் மதச்சார்பற்ற ஒரு பொங்கலையும் நான் வைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேயே அவர் பொங்கல்லாம் வச்சு சாப்பிட்டு போயிருக்காரு. அங்க மாணவர்களோட வேற பேசியிருக்காரு. குறிப்பா வந்து கல்வி தனியார் மயம் ஆகக்கூடாது அப்படின்னு தனியார் பள்ளியில இருந்தே பேசியிருக்காப்புல. இப்படிதான் நம்ம ஊர்ல பொங்கல் நடந்துகிட்டு இருக்கு எல்லா ஊர்லயும். ஆமா, அவர் வந்து அப்படி பேசியிருக்காரு. அதே மாதிரி அடுத்தவங்க மதம் மொழியெல்லாம் மதிக்கணுங்கிற மாதிரியும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பேசியிருக்காரு. பட் அங்கே நீலகிரியில் அவர் வந்திருந்தார்ல, இதில் சிஎம் கொஞ்சம் அப்செட்டாக இருக்காராம். ஏன்னா அவங்க வந்து இந்த லேப்டாப் கொடுக்குற ஒரு நிகழ்ச்சி வச்சாங்க. அதே மாதிரி வந்து மகளிர் உரிமை தொகை திட்டத்தோட விரிவாக்க நிகழ்ச்சிலாம் வச்சாங்கல்ல, அதுக்கெல்லாம் ராகுலை கூப்பிட்டுருந்தாங்களாமா. இங்கே அரசு சார்பில் அவர் வந்தாருன்னா ஒரு நல்லா இருக்கும்ட்டு. பட் அதுக்கெல்லாம் வராதவர் நீலகிரிக்கு மட்டும் ஒரு ஸ்கூலுக்கு வந்திருக்காரு அப்படிங்கிறதுல கொஞ்சம் அப்செட்டாக இருக்காராமா. ஓஹோ.